அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நண்பர் ஒருவருடைய கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். நண்பர் ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாருங்க. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 25 அரசியல்வாதிகள், அவங்களுக்கு எதிராக அந்த இடி சிபிஐ அப்படின்னு கேசஸ் எல்லாம் நிறைய பெண்டிங் இருந்திருக்கு போல இருக்கு. அவங்க எல்லாம் பாஜகவில் போய் சேர்ந்த பிறகு அதுல 23 பேருக்கு எதிரான வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆர்டிக்கலை நண்பருடைய நண்பர் அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு, நான் பாஜக வாஷிங் மிஷின் ஓவர் டைம் பண்ணுதா அப்படின்னு கேட்டிருந்தாராம். சோ நண்பர் சார் இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல சார்னு கேட்டிருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா மிட்டாய் மாமாக்களும் களத்துல குதிச்சுட்டாங்க. பாத்தீங்களா பாஜக வாஷிங் மிஷின் என்னமா வெளுக்குது அப்படின்னு. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு ராத்திரி எல்லாம் கண்ணை மூச்சிக்கின்னு மண்டைய ஒச்சிக்கணும்ன்றது அவசியமே கிடையாதுங்க. இப்ப இவங்க பிரசன்ட் பண்ணியிருக்கிறது ரா டேட்டா. 25 பேர் ஜாயின் பண்றாங்க, 23 பேர் கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆறாங்க. அவ்வளவுதான். டேட்டா இன்டர்பிரேஷன், டேட்டா அனாலிசிஸ்னு ஒண்ணு இருக்கு. சரி, பாஜகல சேர்ந்ததுனால கேஸ்ல இருந்து இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணீங்கன்னா, பாஜகல சேராமையே கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆன எத்தனை பேரோட லிஸ்ட் நான் உங்களுக்கு தரணும்? தமிழ்நாட்டிலேயே இருக்குது, மறந்துட்டீங்களா? பாஜகல சேர்ந்தா கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆறாங்க, ஆனா இங்க தமிழ்நாட்டுல மந்திரியே ஆறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப பாஜகல சேராமையே ரிலீஸ் ஆனவங்க லிஸ்ட் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஏன்னா பாஜகன்றது ஆல் இந்தியா கட்சி. இங்க ஒரு மாநிலத்துல இருக்க கட்சியில ஜாயின் பண்ண உடனேயே மந்திரி ஆறாங்க. அது மட்டும் இல்ல, இதுல எதிர்கட்சி ஆட்சியில் இருக்கும் போது கூட அவர்களுக்கு எதிரான வழக்குகள் சூறா நடத்தப்படவில்லை. அது அப்படியே இழுத்தடிச்சுனே போயிட்டு பல வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? புரியுதுங்களா? எலக்டோரல் பாண்ட் மாதிரி தான் இவங்க பிரசன்ட் பண்ணிருக்க டேட்டா அப்படின்றதும். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? தேர்தல் நேரத்துல நாங்க தான் ஜல்லிக்கட்டு தடையை நீக்கினோம், நாங்கள் தான் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தோம் அப்படின்னு எல்லாரும் கிரெடிட் எடுத்துக்கிறது ஒரு வழக்கம். ஆனா இன்றைக்கு சந்தடி சாக்குல ஜல்லிக்கட்டுக்கு தடை கொடுத்தது யார் அப்படின்னா இன்றைய ஆட்சியாளர்கள். இருக்குது பாருங்க, நான் ஒன்னும் மௌத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோன்னு பேசல. ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி மறுப்பது ஏன்? சிவகங்கை கோட்டூரில் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு நடத்த அனுமதி மறுத்த வழக்கில் உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கேள்வி. தேர்தல் நடத்தை விதி அமலில் இருப்பதாக கூறி ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்காமல் இருப்பது ஏற்புடையதல்ல. கோவில் திருவிழாக்களின் ஒரு பகுதியாகத்தான் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகின்றது. நீதிபதிகள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஜல்லிக்கட்டு நமது பாரம்பரியம் பண்பாட்டுடன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நடத்தை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதைத்தான் நீதிபதிகள் கேட்டிருக்கின்றார்கள். என்னங்க, தமிழ்நாட்டிலேயே ஜல்லிக்கட்டுக்கு திராவிட அரசே ஒரு தடை கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்குது. ஆனா இதையெல்லாம் எந்த ஊடகத்திலையும் விவாதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாம மட்டும்தான் கேள்வி கேட்டுக்கின்னு இருக்கணும். சரி, அடுத்தது பாருங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதான், நிஜத்தை மட்டுமே நான் சொல்வேன், நான் சொல்வதெல்லாம் நிஜமாகிவிடும்னு டெமோக்ரஸில ஒரு டயலாக் வரும் பாருங்க. அதை கல்வெட்டுல தான் புரிக்கணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, தேர்தல் பரப்புரையில் கமல் பேச்சு, புரியாமல் புலம்பிய மக்கள். இதெல்லாம் ஒரு நியூஸா? மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாதான் அதை பிரேக்கிங் நியூஸா போடணும். உலகநாயகன் பேசியதை மக்கள் புரிந்து கொண்டனர், இது ஐநா சபையே ஆச்சரியத்தில் அமைந்துள்ளது, இப்படி இல்லைங்க சொல்லணும். அவரு பேசினது அவருக்கே புரியுமான்னு தெரியாது. நான் சும்மா ஒண்ணும் சொல்லலைங்க. அதாவது இந்த தீவிரவாதி பயங்கரவாதி அப்படின்றதுக்கு வித்தியாசமா ஒரு அர்த்தத்தை சொல்லி ஸ்மிருதி இரானி அவர்கள் கிட்ட டிபேட்டுக்கு போகும்போது அங்க அதை அப்படியே தலைகீழா மாத்தி வாங்கி கட்டின்னு ஓடி வந்தவர் அவர். சோ தான் என்ன சொல்கிறோம் அப்படின்றது அவருக்கே புரியாத ஒரு மனுஷன் யாரு அப்படின்னா அதுக்கு நம்ம இவரை மட்டும் தான் காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்னையே நம்ம சொல்லியிருந்தோம், வேட்பாளர்கள்லாம் ஐயோ தயவு செஞ்சு இவரை பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்ற நிலை வரப்போகின்றது அப்படின்னு. பாருங்க, நிஜத்தை மட்டுமே நான் சொல்வேன். வந்துச்சா இல்லையா? சரி விடுங்க, ஐயோ பாவம் அந்த வேட்பாளர் என்ன பாவம் பண்ணாரோ தெரியல, இவரை கூப்பிட்டு போய் பிரச்சாரத்துக்கு அமைச்சிருக்காங்க. இந்த பாவம் புண்ணியம் இதெல்லாம் சனாதன தர்மத்தில் தான் சொல்லப்படுகின்றது இல்லையா? இந்த சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு அடிக்கடி பேசிட்டு வந்த அண்ணன் தொல் திருமா அவர்கள், இந்த மாதிரி அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது இந்து கோயில் அப்படின்னு சொன்ன திருமா அவர்கள், இந்த டெம்பிள் ரன் ஒரு கேம் இருக்கும், ராகுல் காந்தி அவர்கள் அப்படிதான் கலாய்ப்பாங்க, எலெக்ஷன் வரும்போது மட்டும் ஒரு கோயில் கோயிலா ஓடுவாரு அப்படின்னு. அந்த மாதிரி இது என்னங்க, இது தேர்தல் நேரத்துல கோயிலுக்கு போறாரு, சட்டாரி வச்சுக்கிறாரு. யாரை ஏமாத்த இதெல்லாம்?
உங்க கொள்கையில நீங்க உறுதியா இருங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேஷம் போடணும்னு நினைக்கிறீங்க? இது இந்து கோயில் தானே அது. அப்புறம் அங்க எதுக்கு போறீங்க? ஆனா இதுக்கெல்லாம் நம்ம இவங்கள குறை சொல்லக்கூடாது. இதையெல்லாம் நம்பின்னு உட்கார்ந்துருக்கிறோம் பாருங்க. நம்மள நாமே எதை வேணாலும் எடுத்து அடிச்சுக்கலாம். வேற வழியே கிடையாது. எப்படியெல்லாம் சனாதன தர்மத்தை அழிப்பேன். சரி, சனாதன தர்மம் வேற, இந்து வேறன்னு ஒரு முட்டு கொடுப்பாங்க. இந்து கோயில்களுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தாருல. அப்புறம் எதுக்குங்க அந்த கோயிலுக்கு போனோம் அவரு? காரணம், நாமெல்லாம் இளிச்சவாயர்கள் அப்படின்றத நெத்தியில பெருசா எழுதி ஒட்டி நிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணுக்கு தெரியாது. அரசியல்வாதிகள் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழகம் உள்ளது. இபிஎஸ். என்னங்க பாருங்க, நீங்க திமுக இதுக்கெல்லாம் குறை சொல்லக்கூடாது. அவங்க தான் அடிக்கடி சொல்லிட்டு வராங்களே, நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கின்றது. நீங்க கேட்டிருக்கணும் எதுல முதன்மை அப்படின்னு. நீங்க இவ்வளவு நாளா கேட்கல, அதனால அவங்களும் சொல்லல. என்ன இப்போ ஏதோ ஒண்ணுத்துல முதலா இருக்கும்ல, சந்தோஷப்படுங்களேன். நீங்க இருக்கும்போது 2வதோ 3வதோ இருந்தது. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு முதன்மை இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால என்ன பொறாமையா இருக்குது அவங்களுக்கு? சரி, அதோட அடுத்தது பாருங்க. கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து விட்டது. வீடு கட்டுவோர் கனவில் தான் கட்ட முடியும். இபிஎஸ். எடப்பாடியார் அவர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். இந்த விலையில்லா ஆலோசனை அப்படின்றது நாம தான் மொத்த புத்தகம் எடுத்து வச்சுக்கிறோம். வேற யாரும் அந்த ஆலோசனை எல்லாம் கொடுக்க கூடாது. நீங்க பாட்டுக்கு வீடு கட்டுவோர் கனவில் தான் கட்ட முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா, கனவு இல்லம்னு ஒரு திட்டம் வந்துட போதுங்க. என்னது, நான் முதல்வரா அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கா மாதிரி கனவு இல்லம். எல்லாரும் கனவுல வீடு கட்டுக்கோங்கட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தயவு செஞ்சு இந்த விலையில்லா ஆலோசனைகளை நீங்க கொடுக்காதீங்க. அது நம்மளோடவே இருந்துட்டு போட்டோம். ஆஹா, இதை பாருங்க. பிரதமர் மோடி தமிழ் கற்கட்டும். கனிமொழி எம்பி. நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு இந்தியில் பதிலளிக்கிறார் அல்லவா? முதலமைச்சரிடம் சொல்கிறேன், அவர் உங்களுக்கு நல்ல தமிழ் ஆசிரியரை தருவார். இல்ல, என்னாண்ட யாராவது கேட்டிருந்தாங்கன்னா, அது என்னப்பா நானே சொல்லி கொடுக்குறேன், இப்படிதான் சொல்லியிருப்பேன். நான் போயிட்டு இன்னொரு வாத்தியார கூட்டியாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னாலேயே தமிழ் கத்துக் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. எப்படின்னு கேக்குறீங்களா? நான் இந்த பகுத்தறிவு தமிழ் சொல்லி கொடுப்பேன். அது என்ன பகுத்தறிவு தமிழா? வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்போ நண்பர்கள் நிறைய நாள் கேட்டிருக்காங்க, என்ன சார் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அப்படின்னு நீங்க பழமொழியை தப்பா சொல்றீங்களே அப்படின்னு. அது பழமொழி. பகுத்தறிவு, அறிவியல் கண்ணோட்டத்தோட எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடி மின்னல் ரெண்டும் ஒன்னாதாங்க வருது. ஆனா நம்ம மின்னலைத்தான் முதல்ல பாக்குறோம், இடிய பின்னாடி கேட்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மின்னல் அப்படின்றது ஒளி, லைட்டு அப்படி சொன்னாதானே புரியும். ஸோ லைட்டோட ஸ்பீடு அதிகம், அது முன்னாடி தெரியுது. சவுண்டோட ஸ்பீடு கம்மி, அதனால இடி பின்னாடி கேட்குது. அப்படியே இங்க கொண்டாங்க யானை மேல கொண்டாந்து ஒட்டுங்காத்த. யானை அப்படின்றது என்ன? ஒளி, லைட்டு. அப்ப அந்த லைட்டு தானே நமக்கு முன்னாடி தெரியணும். அந்த மணி ஓசைங்கிறது சவுண்டு. அப்போ அது ஸ்லோவானதுனால பின்னாடி தெரியணும். இதுதாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அதனால யாராவது பழமொழியை மாத்தி சொன்னாங்க அப்படின்னா கிண்டல் பண்ணாதீங்க. பகுத்தறிவை உபயோகித்து நீங்க இதெல்லாம் யோசிக்கணும். சோ இந்த மாதிரியே உங்களுக்கு யாராவது தமிழ் கத்துக்கணும் அப்படின்னா வாங்க, நான் சொல்லித்தரேன். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இத பாருங்க. நமது முதல்வர் யாரை பிரதமராக காட்டுகிறாரோ அவர்தான் பிரதமராக வருவார். தயாநிதி மாறன் பேச்சு. இதுல பாஜக எல்லாம் கலாய்ச்சிருக்கிறாங்க. எல்லாம் நடக்கிற காரியமா? நீங்களே எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்கன்றது இப்ப சந்தேகமா இருக்குது, ஊசலாடி கொண்டிருக்கின்றது. இதுல என்னடானா, நீங்க ஆல் இந்தியா லெவல்ல அவங்க புள்ளி கூட்டணி ஜெயிச்சு நீங்க தான் பிரதம மந்திரியை காமிக்க போறீங்களா அப்படின்னு. ஆனா அது ஒண்ணும் பெரிய கஷ்டமா எனக்கு தெரியலங்க. எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு மோடி அவர்கள் ஒருவேளை இங்க தமிழகத்துக்கு வந்திருந்தாலும், இல்ல அவர் படம் இருந்தா கூட பாருங்க அவர் தான் பிரதமர் அப்படின்னு நான் கூட காமிக்கலாம். காமிச்சு சொல்லலாம், பாத்தீங்களா நான் யாரை பிரதமர்னு சொல்றேனோ அவர் தான் பிரதமர் அப்படின்னு காலத்துக்கு விட்டுன்னு போய்க்கலாம். அது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இல்ல நீங்க இன்னொன்னு கவனிக்கணும். கடந்த முறை 2019 பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணாரு அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த நமது மாண்புமிகு முதல்வர். ஆனா இந்த தடவை யாரையுமே சொல்லல. இதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் புள்ளி கூட்டணி ஜெயிக்க போறது கிடையாது. நாம பாட்டுக்கு யாரையாவது ஒருத்தரை சொல்லிட்டு அப்புறம் பிரதமர் ஆவல அப்படின்னா என்ன பண்றது? அதனால ரிசல்ட் வந்த பிறகு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. வாழ்க வளமுடன். இத பாருங்க, அப்படியே அசந்து போயிட்டேன் நான். இது என்ன தேர்தல் பிரச்சார கூட்டமா இல்ல என்ன அப்படின்னு தெரியல. அப்புறம் தான் பார்த்தா தேமுதிகவின் தேர்தல் பிரச்சார கூட்டமா. கேப்டன் நீங்களா? பொதுக்கூட்டத்திற்கு வந்த விஜயகாந்த் அச்சு அசல் அதே போல் கெட்டப். மீண்டும் கேப்டனை பார்த்ததும் உற்சாகமான தொண்டர்கள். அந்த வீடியோவும் பார்த்தேன் நானு. குத்தாட்டமா இருந்தது. கேப்டன் அவர்கள்
எப்படியெல்லாம் கட்சியை வளர்த்தாரு, அதை எப்படியெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. இதற்கிடையில பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க, பாருங்க இந்த மாதிரி எங்க வங்கி கணக்கு எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் மிரட்டினாங்க, அதிமுகவோட போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. யார் ஒண்ணு சொல்ல, ஆமா என்ன மிரட்டினாங்க அப்படின்னு. இப்ப அந்த அதிஷி மர்லேன் அவங்க சொல்லலையா, அதுக்கு பிஜேபியில இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு அவங்களுடைய கவுண்டர் என்னவா தெரியுமா இருக்கும்? வெரி சிம்பிள். அன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் இதே தானே சொன்னாரு. அவரு என்ன சொன்னாரு, இந்த மாதிரி இந்த புள்ளி கூட்டணியில நீங்க இணைந்தால் உங்களை கைது செய்வோம்னு என்ன பாஜக மிரட்டினாங்க அப்படின்னு சொன்னாருங்க. எப்போ இந்த புள்ளி கூட்டணியெல்லாம் ஜாயின் பண்ணி அந்த ராகுல் காந்தியை பார்த்து என்னப்பா கல்யாணம் பண்ணியப்பா அப்படின்னு லாலு சொன்னார் பாருங்க. அந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் சொல்றாரு, புள்ளி கூட்டணியில சேர்ந்து அரெஸ்ட் பண்ணுவோம். ஏங்க நீ தான் ஏற்கனவே சேர்ந்து விட்டீங்களே, அப்புறம் என்ன இனிமே சேரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? இதை கூட யோசிக்காம அப்படி ஒரு பொய்யை அடிச்சு விட்டாரு. இப்ப அதிர்ச்சியா தான் கேட்பாங்க, அன்னைக்கு அவர் சொன்னார்ல, அவர் மேல ஏன் கேஸ் போடல, என் மேல மட்டும் ஏன் கேஸ் போடுறீங்க அப்படின்னு வாங்க. இதை தவிர அவங்களுக்கு வேற எந்த கவுண்டரும் இருக்காது. நீங்க பாருங்க, தன்னுடைய பணிகள் மூலம் நம் உள்ளங்களை பெற்றுள்ளார் செந்தில் பாலாஜி. ஆமாங்க, இந்த திருக்குறளுக்கு ஏற்ப நடப்பவர் செந்தில் பாலாஜி அவர்கள் நினைக்கிறேன். அதாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்து விடல். நமது முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி என்னவெல்லாம் சொல்லுகிறார். ஆனா இன்றைக்கு பணிகள் மூலம் நம் உள்ளங்களை பெற்றுள்ளார் அப்படின்னு முதல்வர் அவர்களே பாராட்டுகின்றார் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நன்னயம் செஞ்சுகிறாரு செந்தில் பாலாஜி அவர்கள். பரவாயில்ல, நல்ல பணிகள். ஆனா பிடிஆர் பாஜக வாஷிங் மிஷின் சொன்னாரு, இத பத்திலாம் அவருக்கு ஒன்றும் தெரியாதா? சரி, அதுக்கு பின்னாடி 30,000 காரணங்கள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா? அவரு எப்பேர் கொத்த மனுஷரு, ஒரு காலத்துல பிளைட்லயே வாழ்க்கை நடத்தியவர். எல்லாம் பெரிய பெரிய பிளைட், சின்ன பிளைட்லாம் இல்லை, அது மாதிரி பெரிய பெரிய பிளைட்ல பிசினஸ் கிளாஸ் அப்படிதான் டிராவல் பண்ணவர். பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இந்த லீமன் பிரதர்ஸ் நாங்க பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் ஊத்திட்டு போயிடுச்சு. ஆமா, அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வேலை பார்த்தவர் அவர். சோ அவருக்கெல்லாம் நாம கவுண்டர் கொடுக்க முடியாது. பட் நம்ம சந்தேகத்தை சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். கடைசியாக, ஆனால் மிக முக்கியமான விஷயம், இந்த புள்ளி கூட்டணி இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் புட்டு நிக்குது, ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துமை கிடையாது, ஆனா தமிழகத்துல மட்டும் ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது யார் கண்டுபட்டதோ தெரியல. என்ன எங்களை பத்தி இது மாதிரிலாம் நீ தப்பா பேசுற, நாங்க இந்தியா முழுக்க ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா மாநிலத்திலையும் நாங்க அட்சின்னு தான் இருப்போம் அப்படின்னு நிரூபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமது அண்ணன் வைகோ அவர்களை போய் கேட்கிறாங்க, இந்த கச்சத்தீவு பிரச்சனை அப்படின்ன உடனே டபால்னு ஒரு போடு போட்டாரு இவரு. என்னது, காங்கிரஸ் பீட்ரேட் தமிழ்நாடு. அது உடனே வைரலா போயிடுச்சுங்க அந்த வீடியோ. உடனே காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, வைகோ சந்தர்ப்பவாதி அப்படின்னு திருப்பி தாக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் வைகோ அவர்கள் மேபி கூட்டணி கட்சிகள் யாரும் வரல போல இருக்கு அந்த கூட்டத்துக்கு. அதனால இந்த மாநாக்கு மக்கள் நல கூட்டணி அந்த ஞாபகத்துல ஏதோ சொல்லிட்டார் போல இருக்கு. இதுக்கு எப்படி முட்டு கொடுக்கறது அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது முட்டு கொடுக்க 300 வழிகள் அப்படின்னு நான் ஒரு புஸ்தகம் போட போறேங்க. 30 ரூபாய் தான் அதனுடைய விலை. வேணுங்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கங்க. இதுக்கு எப்படி முட்டு கொடுக்கலாம் அப்படின்னா, இல்ல இப்படின்னு பாஜக குற்றம் சாட்டுகின்றார்கள், அதில் உண்மை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன், ஆனா இந்த ஊடகத்துல அதை கட் பண்ணி போட்டுட்டாங்க அப்படி சொல்லிக்கலாம். சோக்காகுது இல்ல முட்டு. இது ஏதோ ஒரு சாம்பிள் தாங்க. இந்த மாதிரி முட்டெல்லாம் நான் இலவசமா கொடுக்க மாட்டேன், ஆலோசனை மட்டும் தான் இலவசமா கொடுப்பேன். இதை வேணுங்கிறவங்க 30 ரூபா கொடுத்து முன்பதிவு பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த போது சந்திப்போம். வணக்கம்.